ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சங்கீதா. இதுக்கு முன்னாடி ஆம், பொதுவெளி உருபுகள் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ ஐகார ஈற்று பெயர்லேருந்து ஒரு 5 நூற்பா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இதில் வர எல்லாத்தையும் பார்த்து பயனடைங்க. ஐகார ஈற்று பெயர்களின் விழி உருபுகள். ஐயிரு பொது பெயர்க்கு ஆயும் ஆவும் உருபாம் அல்லவற்று ஆயும் ஆகும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐகாரத்தை இறுதியாக உடைய பொது பெயர்களில் தான் இந்த ஐ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐகாரம் ஆய் ஆகவும் ஆ ஆகவும் தெரிந்து வரக்கூடிய மரபுடையது. அது இல்லாமல் உயர்திணை அக்ரிணை பெயர்களில் ஐகாரம் ஆயாக திரிந்து விழி உருபாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐகாரம் பொது பெயர்களுடைய இறுதியில தான் வரும். ஆயாகவும் ஆவாகவும் வரும். அதில் உயர்திணை அக்ரிணை பெயர்களில் ஆயாக திரிந்து விழி உருபாக மாறும். அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஐ ஐ ஆதல், ஐ ஆய் ஆதல், அன்னை அன்னாய், ஐ ஆ ஆதல், அம்மை அம்மா. ஐ அதே மாதிரி ஆய் ஆதல் தான் உயர்திணை பெயரில் விடலாய், அக்ரிணை பெயரில் நாராய் அப்படின்னு சொல்லி ஐ ஆய் ஆகிறதையும் ஆ ஆகிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நகர ஈற்று உயர்திணை பெயர்களுடைய விழி உருபுகள். ஒரு சார் நவ்விற்று உயர்திணை பெயர்க்கண் அளபீறு அழிவு அயல் நீச்சி அதனோடு ஈறு போதல் அவற்றோடு ஓ உரல் ஈறு அழிந்து ஓ உரல் இறுதி அவ்வாதல் அதனோடு அயல் திரிந்து ஏ உரல் ஈறு அழிந்து அயல் ஏ ஆதலும் விழி உருபாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர ஈற்று உயர்திணை பெயர்கள் விழி ஏற்கும் போது பல மாறுதல்களை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னென்ன மாறுதல் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்னா அளபெடுத்து வரும். முதல்ல என்ன மாறுதல் பெறும்னா அளபெடுத்து வரும். அம்பர் கீழான், அம்பர் கிழான், அதாவது இந்த இடத்துல அளபெடுத்து வர்றத காமிச்சிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஈறு கெடல், ஈறு கெட்டு வரும். புலவன் புலவ, இன் நகர ஈறு கெட்டு வந்திருக்கு. ஈற்று அயல் நீண்டு வருதல். நம்பன் அப்படின்றத நம்பான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஈற்று அயல் ஈறு கெட்டு வருதல். மன்னன் அப்படின்றத மன்னான்னு கொடுத்துருக்காங்க. ஈற்று அயல் நீண்டு இறுதி கெட்டு ஓகாரம் மிகுந்து வருதல் ஐயன் அப்படின்றத ஐயவோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இறுதி எழுத்து கெட்டு ஓகாரம் மிகுதல்ல ஐயன் ஐயவோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறுதி எழுத்தாகிய நகரம் எகரமாக மாறுது. அப்போ வாயிலான் அப்படின்றது வாயிலாய் மாறிச்சா. இப்போ இறுதி எழுத்தாகிய நகரம் எகரமாகி ஈற்றையல்ல உள்ள ஆகாரம் ஓகாரமாகி ஏகாரம் மிகுதல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாயிலான் வாயிலாயோ, ஈறு கெட்டு ஈற்றையல் அகரம் ஏகாரமாக மாறுதல். முருகன் முருகே, ஏகாரமாக முருகே. இவை அனைத்துமே நகர ஈற்று விழி உருபுகள் ஆகும். என்னென்ன? அளபெடுத்து வருதல், ஈறு கெட்டு வருதல், ஈற்று அயல் நீண்டு வருதல், ஈற்று அயல் நீண்டு ஈறு கெட்டு வருதல், ஈற்று அயல் நீண்டு இறுதி கெட்டு ஐகாரம் மிகுந்து வருதல், இறுதி எழுத்து கெட்டு ஓகாரம் மிகுதல், இறுதி எழுத்தாகிய நகரம் எகரமாதல், இறுதி எழுத்தாகிய நகரம் எகரமாகி ஈற்றையில் உள்ள ஆகாரம் ஓகாரமாகி ஏகாரமாக மிகுதல் அப்படின்ற எல்லாமே இறுதி எழுத்து கெட்டு வர்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய வீடியோவுடைய லென்த் அதிகமாக போகிறதுனால நான் 2 நூற்பாவோடைய முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக 5 நூற்பா எடுக்கிறேன். எல்லாருக்கும் போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் வீடியோஸ் சீக்கிரமாகவே அப்லோட் ஆகும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.